Hi friends, வணக்கம். Welcome back to our channel DD's Cookbook. உங்க எல்லாருக்கும் Happy New Year 2025. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய சில கிச்சன் டிப்ஸும் சில டெசர்ட் ரெசிபிஸ் பார்க்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சில கிச்சன் டிப்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணணுமா? ஆனால் எவ்வளோ தொடச்சாலும் அந்த ஈரம் அப்படியே இருக்கா? அப்போ இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மழை காலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோவில் காட்டுற மாதிரி மிக்ஸி ஜாரை வச்சு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சு எடுத்தோன்னா டக்குன்னு ட்ரை ஆகிடும். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்ததாக ஸ்டோரேஜ் டிப் பார்க்கலாம். கருவேப்பிலையை ரொம்ப நாள் எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு. ஸோ நம்ம வாங்கிட்டு வந்தோடனே கருவேப்பிலையை அப்படியே கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. கொஞ்சம் வேலை பண்ணாலே போதும். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு குச்சியாக இந்த மாதிரி பிச்சு எடுக்கணும். இதோட இலைகளை அப்படியே உருவாமல் இந்த மாதிரி குச்சியோடு வச்சா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி இந்த பெரிய குச்சி கிடைக்குது பாருங்கள், இதை கூட தூக்கி போடாதீங்க. இதுலேயும் நம்ம சூப்பர் டிப் ஒன்று ஃபாலோ பண்ணலாம். அது லேட்டர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது இதில் வந்துட்டு ஏதாச்சும் கெட்டுப்போன இலைகள் இருந்தால் அதை தூக்கி போட்டுடலாம். அடுத்ததாக இந்த மாதிரி நீட்டை டப்பா எடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கருவேப்பிலையை இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இதோட மூடியை போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 3 to 4 வீக்ஸ் அப்படியே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின கருவேப்பிலை இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதே போல் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா இப்போ வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி பாட்டில்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கா? நீங்கள் வச்சுருக்கீங்களா? அப்போது இனிமேல் இதை தூக்கி போடாதீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு டிப் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இதில் வந்துட்டு நான் கோதுமாவை ஆட் பண்ணுறேன். பாட்டில் வந்துட்டு நல்லா ட்ரையாக இருக்கணும். நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பாட்டில் மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டை, அதுக்கப்புறம் இன்னொரு சைட் குட்டி குட்டி ஓட்டை இருக்கும். நீங்கள் 2 பக்கமே எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாவு திரட்டுறப்போ இந்த மாதிரி தூவிக்கலாம். நம்ம கையில் எடுத்து செய்கிறப்போ மெஸ்ஸி ஆகும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் ஆகாது. இப்போது என்கிட்ட இன்னொரு பாட்டில் இருந்தது. இதில் வந்துட்டு நான் இட்லி பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இட்லிக்கோ தோசைக்கோ இந்த மாதிரி ஈஸியாக தூவிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறப்போ வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் கண்டிப்பாக பெருங்காய டப்பா இருக்கும். பெருங்காயத்தூள் காலியான உடனே இந்த டப்பாவை தூக்கி போடாதீங்க. நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். டப்பாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வாஷிங் பவுடர் எது இருந்தாலும் சரி இதில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடிட்டு வேணும்னா ஓட்டையை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இப்போ கடைசியாக இதோட மூடியை போட்டு மூடிட்டோன்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இந்த டப்பாவை நீங்கள் வந்துட்டு பாத்ரூமில் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈரமே ஆகாது. அடுத்ததாக இதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதில் வந்துட்டு ஒரு பேப்பர் ரேப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்புக்கு போயிடலாம். இந்த டிப் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஸ்டன்ட் டிப் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே சமையலுக்கு தேவையான கருப்பு சன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். இது முந்தின நாள் ஊற வைக்க நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம எப்படி சீக்கிரமாக ஊற வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் வந்துட்டு இன்றைக்கி ஃப்ளாஸ்க் தான் யூஸ் பண்ண போகிறேன். இல்லாட்டி நீங்கள் ஹாட் பேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த சுண்டலை நல்லா கழுவிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னா வந்துட்டு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஊறி வந்திருக்கும். இப்போ இங்கே பார்த்தாலே தெரியும் சென்னா வந்துட்டு 8 மணி நேரம் ஊறினது போலவே வந்திருக்கு. கண்டிப்பாக இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். பால் கவரை தூக்கி போடாதீங்க. இதை வச்சு சூப்பராக ஈஸியாக ஒரு ரெசிபி செய்யலாம். பால் கவரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கீ இல்லாட்டி ஆயில் தடவிட்டு ராகி மாவை வச்சுருக்கேன். இதை லைட்டாக ஃப்ளாட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்க கவரை மூடிட்டு நம்ம உள்ளங்கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாக இந்த மாதிரி தட்டி முடிச்சிடலாங்க. நம்ம கையில் தட்டுறதை விட இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் பர்ஃபெக்டாகவும் ராகி அடியை போட்டு முடிச்சிடலாம். இந்த மெத்தட் வந்துட்டு எல்லா ரொட்டி வெரைட்டிஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு சூப்பராக சுட்டு எடுக்கலாம். நான் வந்துட்டு இது டிஃபன் பாக்ஸுக்கு தாங்க ரெடி பண்ணேன். ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு பேக்கிங் டிப். இது எல்லா டைமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக ட்ராவல் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை கரெக்டாக பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம பேக்கெட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து தேவையான அளவு எடுத்துக்கிட்டு இதை வந்துட்டு கரெக்டாக நம்ம க்ளோஸ் பண்ணணும். இல்லாட்டி இதோட ஃப்ரெஷ்னஸ் போயிடும். இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஃப்ரெஷ்ஷாகவே எப்போவுமே இருக்குங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே டப்பாவில் போட்டு வைக்கணும்னு கூட இல்லை. இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்துட்டு சீல் பண்ணிட்டாலே இது எப்போவுமே கடைசி யூஸ் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்.
அடுத்ததுக்கு போயிடலாம். லெஃப்ட் ஓவர் இட்லி மாவு இருக்கா, அதாவது கடைசி மாவு. இந்த மாவு யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இன்னைக்கு இதை வச்சு ஒரு சூப்பர் குக்கிங் டிப் பார்க்கலாம். இப்போ இந்த மாவில் நான் 1/2 கப் அளவு வெள்ளைப்பாகு ஆட் பண்ணுறேன். இது கூடவே சோடா உப்பு, இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சூடான தோசை தவா மேலே ஊற்றி எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஸ்வீட் ஆப்பம் தயாராகிடும். இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் பாருங்கள், நார்மல் ஆப்பம் மாதிரியே நல்லா ஓட்டையாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்ததாக சில டெசர்ட் ரெசிபிஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது நீங்கள் வரப்போகிற நியூ இயருக்கும் ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.